மாண்புமிகு பேரவைத் தலைவர், நீங்கள் அலுவலக ஆய்வுக்குழுன்னு ஒரு குழு இருக்குது. அது நம்முடைய பேரவைத்தினுடைய தலைமையிலே கூடி எல்லா கட்சியும் சேர்ந்து இப்படி தான் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணுறோம். அதுதான் காலையில் எங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. அந்த சகோதரி பேசுவதில் எங்களும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 3 பேர் தாவாக்கே மூலியமா பேசணும்னு ஏற்கனவே முடிவு செய்கிறோம். அது 3 பேரில் அவர் ஒருத்தர் பேசுகிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவாக்கா பட்டியல்கள் இருக்குது, இப்போ திமுக பட்டியல் இருக்குது, ஏடிஎம்கே பட்டியல் இருக்குது, பிற தோழமை கட்சி சேர்ந்த பட்டியல் இதில் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கிளாரிஃபிகேஷன், அவங்கள பேரிட்டு குறிப்பிட்டிருந்தாக்கா நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல கூட தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு மானியத்தில் பேசுங்க என்ற அனுமதி என்பது அந்த பிசினஸ் அட்வைசரி அர்த்தம் இல்லை. ஒன்று கேட்டுங்க, சொல்லுங்க. அன்னைக்கு 7:15 வரைக்கும் அசம்பிளி நடந்தது. இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருந்தாலே நாங்கள் எல்லாமே உட்காந்துருந்தோம். நான் அன்றைக்கி எடுத்தேன், அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் உட்காந்தாங்கன்னா அன்றைக்கி 53 பேர் உட்காந்தோம் நாங்கள் 7:15 மணி வரைக்கும். ஏன்னா அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, 3 அமைச்சர் அதை உட்காந்து கேட்டுட்டு போன்றது பொறுப்புணர்வோடு தான் நாங்கள் இருந்து உட்காந்துருக்குறோம். இப்படி இடையில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 7:15 கூட இன்றைக்கி முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்கணும், முது வெளியே வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனால் டைம் என்னன்றதுக்காக தான் வெளியே வேற ஒன்றும் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஏதாவது இங்கே சொன்னதில் அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதில் இடைச்செருகளை வச்சு பேச அனுமதிக்கிறது அதுக்கு முன்னுதாரணம் இல்லை. நான் சொல்றேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, அதான் இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. அதனால் நீங்கள் அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையே உண்டாக்கி இருக்கிற நீ மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் சொன்னதற்கு பிறகு நான் அதிலே கருத்துக்கள் சொல்ல, நீங்களும் சொன்னதற்கு பிறகு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார். ஒரே நிமிடம். இப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்போ அவை முன்னவர் ஒரு கருத்து சொன்னார். நீங்க எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்க அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல இதுதான் தவறுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரே, அவரோட அவை முன்னவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லை. தாவேகா உறுப்பினர் சார்பா 3 பேர்த்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்க புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. அவை முன்னவர், மற்றவங்க சத்தம் போடாதீங்க, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். இது நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, இதே சட்டமன்றத்தில் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். முன்னாள் அமைச்சர் நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, புரியுதுங்களா? மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்னா மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. பேசுறதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலைவர், ஒரு 5 நிமிஷம். சரி, மாண்புமிகு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம், மாண்புமிகு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம். மாண்புமிகு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, பேசிட்டோம். பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய மக்களுக்கு ஹஜ் பயணத்துக்கு 35,000 ரூபாய் மானியம் கொடுத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் அல்லாம சில கோரிக்கைகள் நாங்க கொடுத்துறோம், அமைச்சருக்கு நம்ம சொல்லிடுறோம். நீங்க லெட்டர்ல எழுதி கொடுத்துருங்க. இல்ல ஒரு 2 இது கொடுத்துறோம். கொஞ்சம் ஏங்க பேசுவீங்க? சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு உங்க சவுண்ட் தான் அதிகமா வருது. அவைய கண்ணியமா நடத்த நீங்க தான் உதவி. மேலும் பள்ளி வாசல்களில் உள்ள கொஞ்சம் சைலண்ட் இருங்க. மேலும் பள்ளி வாசல்களில் உள்ள பேசாதீங்க. உமாக்களுக்கும் ஹஜ்ரத்துகளுக்கும் அரசியல் சார்பில் குடி இருக்க வீடு கட்டி தர வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொடுத்திருக்க கொள்கையோடு உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு உரிமையும் கேட்கிறோம், எங்களுடைய அத்தியாவசிய பொருட்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கொடுத்தவர் எங்கள் தலைவர் தளபதி மட்டுமே. இது எங்கள் உரிமை, எங்கள் உரிமையோடு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. நீங்க ஒரே நிமிஷம் மென்ஷன் மட்டும் பண்ணுங்கம்மா. வாலாஜால வந்து வன்னிவேடு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர், வாலாஜா வன்னிவேடு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர். அமைச்சர் பேசுங்க பேசுங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் எதிர்க்கட்சியின் கொறடா அண்ணன் ஏவா வேலு அவர்கள் கேட்டிருந்தார். இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியிட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பேட்டில் அருந்தேர் உள் ஒதுக்கீடு குறித்த விவரம் இடம்பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல கடந்த ஆண்டு அவர்கள் வெளியிட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பேட்டில் 3% உள் ஒதுக்கீடு அதில் குறிப்பிட்டிருந்ததாக சொல்லியிருந்தார். அது முற்றிலும் தவறான ஒரு தகவல் என்பதை ஆதாரபூர்வமாக மாண்பு பேரவைத் தலைவர் வசம் ஒப்படைத்து இருக்கிறேன். கடந்த ஆண்டு நீங்கள் கொடுத்த கொள்கை விளக்க குறிப்பேட்டிலுமே அதை எதிரி குறிப்பிடவில்லை. அது மட்டும் இல்லாமல் 7.5% மருத்துவ ஒதுக்கீட்டிற்கான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான மானிய தொகை, அவர்களுக்கு உண்டான உதவித்தொகை 77,97,00,000 என்பது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உண்டான தொகையாக வழங்கப்படுகிறது. மேலும் சமூக நீதித்துறையின் சார்பாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான சலுகைகள் மற்றும் தேவைகளை வந்து ஆதிதிராவிடம் சமூக நீதித்துறையின் மூலமாக அவர்களுக்கு உண்டான வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் எந்த ஒரு மக்களுக்கும் நமது அரசு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு திட்டங்களும் மக்களுக்கு உண்டான திட்டங்களை எதுவுமே நமது அரசு பின்வாங்கவில்லை என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கா வைத்தியலிங்கம் அவர் வாங்க. மாண்புமிகு கோவாரி வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்பு சகோதரி மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு எல்லாம் எங்கள் அரசுதான் செய்கிறது என்று சொன்னார்கள். கடந்த காலத்தில் எதையும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விஸ்வரூபம் என்ற படத்தை தடை செய்தார்கள். ஏனென்று சொன்னால் அதில் முஸ்லிம் அனைவரையுமே தீவிரவாதமாக காட்டினார் என்பதற்காக தடை செய்தவர் இதையும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா என்பதை இந்த நேரத்திலே தங்கள் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு கா வைத்தியலிங்கம் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சமூக நீதித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மை நலத்துறையின் மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய அன்னை சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சமூக நீதிக்காக போராடி சாதனைகளை படைத்த கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 100 கோடிக்கும் கூடுதலான மக்கள் பயனடையும் வகையில் மாநில அளவில் 4 இடஒதுக்கீடுகளையும், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகளையும், மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை போராடி பெற்றுத்தந்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 10 ஆண்டுகள் தொடர் போராட்டம் நடத்தி 21 உயிர்களை தியாகம் செய்து 1989ஆம் ஆண்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சமூகங்களை உள்ளடக்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற புதிய இடஒதுக்கீட்டு பிரிவு ஏற்படுத்தப்படுவதற்கும் அந்த பிரிவுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ற இந்த நேரத்திலே பதிவு செய்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2008ஆம் ஆண்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றிருந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடும்,
2009ஆம் ஆண்டில் பட்டியல் இடத்தில் இடம்பெற்றிருந்த அருந்ததிய மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடும் பெற்றுக் கொடுத்து போராடியவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 2021ஆம் ஆண்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றுள்ள வன்னியர்களுக்கு